எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இங்கே வேலை பார்த்தவர் தான். தாத்தா பாட்டி எல்லாம் இறந்ததும் இங்கே தான். இங்கே தான் ഞങ്ങളും വെച്ചിருக்கு. അവരിനെയും വിട്ട് ഞങ്ങൾ പോകണം. ഞങ്ങൾക്കും പല കാര്യങ്ങളും இருக்குது. அதனால ഞങ്ങൾക്ക് சொத்து சுகம் எனக்கு ஒன்றுமே இல்லை. அந்த நாள் வேலை பார்த்து அந்த நாள் ஜீவிச்சு இவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கேன். எங்களை எஸ்டேட் விட்டு போக சொல்லிட்டாங்க. போக சொன்னாலுமே எங்களுக்கு நாங்கள் நல்லா இங்கே குனிஞ்ச வேலையெல்லாம் கிடையாது. நல்லா நிமிர்ந்து தான் வேலை பார்க்கோம். அங்கே போய் காட்டு வேலைக்கு தான் போகணும். காட்டு வேலைக்கு போனாலுமே எங்களுக்கு இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வராது. அங்கே போய் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருந்து பழகினால நான் அங்கே போய் யாரை போய் பார்க்க வைக்க அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல இருந்து எங்களை இப்போ போக சொல்லும்போது எங்களுக்கு நாங்கள் இங்கே எங்கே போகிறது, அதனால் எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வீடுகளோ இடங்களோ பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். எங்களுக்கு கோடான கோடி நன்றியாகவும் இருக்கும். எங்களுக்கு கொடுக்குறவங்கள நாங்கள் தெய்வமாக மதிக்கிறோம். நமக்கும் ரொம்ப கொஞ்சம் முடியாமலும் இருக்குது. இப்போ இந்த யாரையெல்லாம் இறங்கி கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்த விட்டு நாங்கள் போகிறதுக்குன்னு எங்களுக்கு ரொம்ப வேதனையாக தான் தெரியுது. நீங்கள் எவ்வளோ நாள் இங்கே வேலை பார்த்துருக்கீங்க? எங்கள் பரம்பரையாக இருக்கீங்களா? இப்போ தான் நீங்கள் வந்து நாங்கள் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே பரம்பரையாக நீங்கள் கல்யாணம் பண்ணதுமே இங்கே தான். நீங்கள் நான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். எங்கள் வீட்டு ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருக்கீங்க? அதுக்கு முன்னாடியே வந்திருக்கேன். சரி. அவங்க எவ்வளோ வருஷமா இருக்காரு அவரு? அது எங்கள் வீட்டுக்காரர் அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி காலத்துலேருந்து இருக்காங்க. உங்கள் பிள்ளைங்க எல்லாமே இங்கே தான் பிள்ளைங்களாம் படித்து அவங்க எல்லாமே போயிட்டாங்க. ஆனால் நீங்கள் இங்கே தான் வேலை பார்ப்போம். அப்போ 2-3 ஜென்ரேஷனா இருக்காங்க எல்லாருமே. இப்போ இங்கே 2-3 ஜென்ரேஷனா இங்கே இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா உங்களோட பூர்வீகம் இருக்குல்ல, உங்க திருநெல்வேலி மாவட்டத்துல உக்கரங்கோட்டை பக்கம். இப்போ உங்களுக்கு அங்க சொந்த இடம் எதுவும் இருக்கா? சொந்தமா இடம் இல்லை. நாங்களாம் இதுக்கு போய் கொஞ்சம் இல்லை, நல்லாவே கஷ்டம். ஊர்ல போய் ரொம்ப கஷ்டம். எப்படினாலும் ஊருக்கு போய் கஷ்டப்படணும். கொஞ்ச நாள் ஊர்ல ஒன்னே வீடு பார்த்து இந்த வெயிலும் உங்களுக்கு இந்த கிளைமேட்ல இருந்துட்டு ஊர்ல உள்ள கிளைமேட்டும் ஒரு நாத்தை பிடிங்கி வேற இடத்துல நட்டு அது எப்படி வரணும் அதே மாதிரி நீங்க புதுசா போய் எல்லாமே பார்க்கணும். எங்கள் தலைமுறையிலேருந்து இன்ன வரைக்கும் எங்கள் பிள்ளைங்க வரைக்கும் இந்த கம்பெனியை வச்சு தான் நாங்கள் நல்ல முறையில் இருக்கோமோ. இந்த கம்பெனி வச்சு இந்த கம்பெனி விட்டு போகிறது எனக்கு ரொம்ப மனம் வருது. இவ்வளோ நாள் நல்லா தான் இந்த கம்பெனி எங்களுக்கு எந்த குறையும் நல்லதாக தான் உங்களை அனுப்புறதுன்னு சொன்னாங்க. கையெழுத்து போடணும். நமக்கு வலி தெரியாது. காட்சி போய் இருக்கிறதெல்லாம் எல்லாமே இந்த இதெல்லாம் இது உங்களுக்கு மறக்காது. அப்படி கிள்ளி எடுக்கும்போது தான் விளைஞ்ச இலைன்னா உங்களுக்கு கையை அறுத்துரும். அப்படிதானே? நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு நான் இங்க வேலை பார்த்துட்டு வரட்டா? உங்களுக்கே வேலை இல்லை. 14ஆம் தேதி வரைக்கும் வேலை பார்த்துக்கலாம். வரையா? இந்த 14ஆம் தேதி வர, அதுக்கப்புறம் நீங்களும் எங்க கூட வர வேண்டியது. இந்த தேலையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான் காடா வளர்ந்துரும். 55 வருஷம் ஆகுது. இங்கேயே பிறந்து இங்கேயே வளர்ந்து இந்த மண்ணை விட்டு போதான்னு எங்களுக்கு எல்லாம் கஷ்டமா இருக்கும். நல்ல ஸ்டைலா இருக்கீங்கண்ணே. சந்தோஷமா போடுங்க. 14 நாளா 15 நாளா யார் வேண்டாங்க? அந்த அட்டை வயசாளி அங்க போய் ஆட் ஆயிருமோ? வர சொல்லுங்க.
மாஞ்சோலையில் இது வந்து மாஞ்சோலையில் லாஸ்ட் எண்டு ஊத்துங்கிற இடம். அங்கே உள்ள பஸ் ஸ்டாப் இது. பஸ் ஸ்டாண்டு, பஸ் ஸ்டாப் என்னன்னாலும் சொல்லிக்கலாம். பல 100 வருடங்களை தாண்டி, செஞ்சுரிஸை தாண்டி வந்த ஒரு பஸ் ஸ்டாண்டு இது. பஸ் ஸ்டாப்பு, பஸ் ஸ்டாண்டு. இது வந்து விட கொடுக்க போகுது. நாங்கள் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கே. எங்கள் அத்தாவுக்குள்ள அம்மாவும் எங்கள் அம்மாவுக்குள்ள அத்தாவுமே இங்கே தான் வேலை பார்த்தாங்க. இது வந்து நாங்கள் இருக்கிறது வந்து 3வது தலைமுறை இங்கே வேலை பார்ப்போம். நாங்கள் 16 வயசுலேருந்து அந்த அரட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ 20 வயசு ஆனால் தான் புள்ளி சம்பளம் கிடைக்கும். அப்போ நாங்கள் 10 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போவோம் வேலைக்கு. அப்போ வந்து 16 வயசுங்கிற நல்லா ஜாலியாக இருக்கும். வேறு காட்டு வேலையை, இந்த ஏலை தோட்டம்லாம் இப்போ இருந்துச்சு. இப்போ தான் ஏலை தோட்டம்லாம் அழிச்சிட்டாங்க. இப்போ காப்பியெல்லாம் இருக்குன்னா இப்போ அதெல்லாம் இப்போ தான் மாறி இருக்குது. அப்படியே போய் நாங்கள் 19 வயசாகவும் 3 வேலையெல்லாம் ரொம்ப கஷ்டம் தெரியாது. 85 வந்தோம். 85 வந்து எங்களுக்கு இங்கே தான் இங்கன்னு தான் வச்சு கல்யாணம் நடந்தது. மழை கொட்டு மழை பெஞ்சுது. அப்போ வந்து 2 மணிக்கு பஸ்ஸு வருங்க. பஸ்ஸு வருது. இவங்க எல்லாம் கொழுந்து எடுத்துக்கிட்டு நிற்காங்க. அந்த 4 முக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அங்கே கொழுந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பெரியம்மா நாங்கள் எல்லோரும் இந்த 2 மணி பஸ்ஸில் அங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். வந்துக்கிட்டு இருக்கையில் இப்படி தாள் போட்டு நிற்கையில் நாங்கள் எப்படி நினைக்க, ஏம்மா இது மாடா மேயுது அப்படின்னு நான் சொல்லுதேன். நான் இந்த மாடு வந்து மேய தெரியாமல் அந்த மாடை நான் மாடா மேயுது அப்படிங்க அந்த ஆளுக கொழுந்து எடுக்கிறது எனக்கு தெரியாமல். இங்கே வர புதுசு இந்த வீட்டில் தான் இருந்தோம். இந்த வீட்டில் தான் நாங்கள் இருந்தோம். எங்கள் மாமா, மாமி, இதில் 3 குடும்பம், எங்கள் மச்சான் 3 குடும்பம் அதில் இருந்தோம். இதில் வேலைக்கு போனால் இப்படி கைட்டே எடுக்கணும். கைட்டே எடுத்தால் என்ன, இந்த கையெல்லாம் கருப்பாக இருக்கும். இந்த 2 வரல எல்லாமே கையெல்லாம் இப்படி தான் இருக்கும். வேற இப்போ கொஞ்ச நாள் இந்த கத்திரி மாதிரி இருக்குது. அந்த கத்திரி வச்சு கொழுந்து எடுப்போம். எடுக்கையெல்லாம் கையில் இந்த இது அழுக்காகாது. அந்த இதெல்லாம் இருக்காது. அது வந்து இப்போ கொழுந்து இப்போ வந்து ரொம்ப இருந்தால் அந்த காடு முடிக்கிறதுக்கு வேண்டி கத்திரியை போட்டு வெட்டுது. இது இப்போ கொழுந்து இல்லை அப்படின்னா கைட்டு எடுப்போம். இப்போவும் அப்படி தான். இப்போ வந்து இப்போ முடிய போகிற நேரம் கத்திரியெல்லாம் எடுக்கலை. ஒரு திருப்பு மழை வந்துடல 91 மழை வந்துன்னா மழை கொட்டு மழை. இந்த குச்சியில் இருக்கோம். பிள்ளை ஒரு பொண்ணு வந்து 8 மாதம். இந்த சுவரை இடித்து தண்ணி உள்ளே வந்துருச்சு. கட்டில் படுத்து கிடக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த எஸ்டேட்டில். கஷ்டம். ஆனால் எப்படி அதே மாதிரி நாங்கள் இங்கே வேலை செய்யல 20 கிலோ கேட்பாங்க. 20 கிலோ எடுக்கலைன்னா 1 கிலோ குறைஞ்சாலும் எங்களுக்கு வேலை இல்லைன்றாங்க மறுநாள். நாங்கள் அதனால நாங்கள் அவ்வளோ நாள் இருந்திருக்கோம். ஒரு நாள் கூட நாங்கள் வேலை இல்லாமல் எடுத்துருவோம். கொழுந்தெல்லாம் நல்ல வேலை செஞ்சு எடுப்போம். இந்த அட்டைப்பூச்சி வந்து இந்த மழை பெஞ்சால் மட்டும்தான் கஷ்டம். வெயில் அடிச்சாச்சுன்னா நல்ல வேலை பார்ப்போம்னு இருக்கும். இந்த மழை பெய்யுற நேரம் தான் என்ன வாழ்க்கை நம்ம இங்கே பேருமானு கூட அவ்வளோ அட்டை ஏறும். நாங்கள் இந்த ஷூ மாதிரியெல்லாம் சிலவங்க காட்டுக்கு போடுறது. ஷூனை முட்டுக்கு போட்டு நல்லா ஏறினோன்னே தெரிஞ்சிடும். மின்னு வலி இருக்கும். ஒன்று கடிச்சு ஏறது வந்து சின்னதாக இருக்கும். அது கடித்து விழுந்துட்டுனா இந்த விரலை தண்டி அடி அதுக்கு வேண்டிய ரத்தத்தை குடிச்சிட்டு போயிடும். நம்ம என்னடா குளிர்ந்து கிடக்குன்னு பார்த்தோம்னா அட்டை கடிச்சு போகும். அந்த நேரம் ரொம்ப வாழ்க்கையை வெறுக்கும். அப்போல்லாம் எங்களை பதியலை. நாங்கள் 3 வேலை 2 வேலை அந்த வேலையை பார்த்து தான் நாங்கள் பிள்ளைகளையும் படிக்க வச்சுக்கிட்டு 2 ஒரு பொண்ணு ஒரு ஆண். அப்போ எங்களுக்கு வந்து 3 வேலை 4 வேலை தான் கொடுப்பாங்க. டெம்பரரியாக இருப்போம். அப்போ எங்களுக்கு வேலை வந்து ஜாஸ்தி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து இந்த மலங்காட்டில் போய் விறகு போவாங்க. விறகு போயிட்டு வந்து இங்கே காக்கா கடைன்னு ஒரு கடை இருந்தது. அதில் கொண்டு விறகு 2000 ரூபாய்க்கு விறகு போட்டிருக்கோம். விறகு போட்டு வந்து அந்த ஒரு புது வருஷத்து அன்னைக்கெல்லாம் அதுக்கு கொண்டுட்டு வந்து அந்த காக்கா ரூபா கொடுப்பாரு. அதுக்கு கொண்டாந்து புது வருஷத்துக்கு மிட்டாய் வாங்கி நாங்கள் அதை கொண்டாடுவோம். அப்போம்லாம் அப்படிலாம் ஒரு கஷ்டப்பட்டோம். இங்கே வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்போம்லாம் அதுக்கு பிறகு வீடு கிடையாது. அதுக்கு பிறகு இங்கே இந்த பாய் மாமா இருந்தாங்க. அந்த குச்சில் கொடுத்தாங்க எங்களுக்கு. இந்த குச்சியில் இருந்தாங்க. எதிர்த்தாலும் ஒரு குச்சில் இதில் இருந்தது. அந்த குச்சியில் தான் இருந்தோம். இப்போ நாங்கள் எங்களை எஸ்டேட் விட்டு போக சொல்லிட்டாங்க. போக சொன்னாலுமே எங்களுக்கு வந்து நாங்கள் நல்லா இங்கே வந்து குனிஞ்ச வேலையெல்லாம் கிடையாது. நல்லா நிமிர்ந்து தான் வேலை பார்ப்போம். அங்கே போய் காட்டு வேலைக்கு தான் போகணும். காட்டு வேலைக்கு போனாலுமே எங்களுக்கு வந்து இந்த வேலை பார்க்கறதுக்கு எங்களுக்கு வராது. அங்கே போய் நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கே தெரிய மாட்டுக்கு. எப்படி பழைப்போம். இப்போவே நாங்கள் போய் பிள்ளைய இப்போ எனக்கெல்லாம் 2 பொட்டை பிள்ளைய தான்.
பொட்டை பிள்ளைகிட்ட போய் வாங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து பிள்ளைகிட்ட போய் எப்படி இருக்குன்னு நாங்களாக கஷ்டப்படுதோம். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை எங்களுக்கு 2 பேத்துக்கும் கிடைச்சாலும் கூட ஏதாச்சும் எங்களால் முடிஞ்ச அளவு வேலை பார்த்துட்டு இருக்கலாம்னு பார்க்கோம். ഞങ്ങൾ അത്രയും കഷ്ടപ്പെട്ടിരിക്കും. ഇங்கே അട്ട കടിക്കുകയും ഞങ്ങൾ കൈകളി എടുക്കലും ഞങ്ങൾക്ക് എല്ലാ കമ്പനിയും ഞങ്ങൾ എല്ലാം നല്ല ഹെൽപ്പ് பண்ணி ഞങ്ങൾ നല്ല ഉதவி വേല பார்த்துருக்கு. ഇവിടെ നാൾ ഉழைച്ചു பிள்ளைகிட்ட படுப்பு കഴിഞ്ഞும் ഞങ്ങളുടെ சாப்பிட்டு அவ்வளவுதான். ഞങ്ങൾക്ക് மிச்சம் மீது ஒன்றுமே ഞങ്ങൾക്ക് கிடையாது. ഞങ്ങൾക്ക് ആര് വോട്ട് കേൾக்க വന്നാലും ഞങ്ങൾ எப்பவுமே ഞങ്ങളുടെ ഉദയസൂര്യൻ്റെ தான் ഞങ്ങൾ உள்ளது சொல்லணும். ഞങ്ങൾ അതിൽ தான் ഞങ്ങൾ വോട്ട് போட்டிருக்கு. இவ்வளோ காலம் 30 வருஷம் ഞങ്ങൾ അതിൽ தான் நின்றுருக்கு. ഞങ്ങൾ അതിൽ മാറി അങ്ങോട്ടോ ഇങ്ങോട്ടോ മാറ്റം கிடையாது. അതുപോലെ ഞങ്ങൾക്ക് ഞങ്ങളുടെ ഗവൺമെൻറ് ഇപ്പോൾ എന്തെങ്കിലും ഞങ്ങൾക്ക് ഒരു വഴിയെ ചെയ്യുന്നുള്ള നம்பிக்கையோടെ ഞങ്ങൾ இருக்கேன். ஊருக்கு போனால் தூக்கம் நல்லா கிடையாது. இங்கே வந்தால் தூக்கம் அது மாதிரி கரெக்டாக 12 மணிக்கு எந்த இது பண்ணால் 12 மணிக்கு சாப்பாடு, 8:30க்கு சாப்பாடு, நைட்டு 7:30க்கு சாப்பாடு. ஆமாம், 7, 8 மணிக்கெல்லாம் படுத்துருவோம். காலையில் 5 மணிக்கு எந்திரிப்போம். வேலையை பார்க்க 7:30க்கு காட்டுக்கு போவோம். போயிட்டு வந்து 4:30க்கு வருவோம். வந்து துணி துவைக்க, குளிக்க வைக்க 7, 7:45, 8 மணிக்குள்ளே படுத்துருவோம். ஆமாம், தூக்கத்துக்கு வந்து இங்கே நல்லா இதாக இருக்கும். ஆனால் என் கம்பெனி இப்படி போடணும்னு சொல்லும்போது ഞങ്ങൾക്ക് ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் எங்களுக்கு போனால் போக வேண்டான்னு இல்லை. ഞങ്ങൾക്ക് അതിനനുസരിച്ച് തുക തന്നാൽ ഞങ്ങൾ ഇങ്ങേருந்து போகலாம். ഞങ്ങൾക്ക് ഒന്നുമേ ഇല്ലാமல் ഞങ്ങൾ கொஞ்சம் എന്തെങ്കിലും തന്നു കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ 10 லட்சம் தந்தாலும் ഞങ്ങൾക്ക് ஊர் போய் 2 வருஷத்துக்கும் கூட காணாதது. ஆதார், ரேஷன் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கே தானே இருந்தாங்க, மாற்றி தர முடியாது, வைக்க முடியாதுன்னா நாங்களும் அங்கிட்ட இங்கிட்ட அலைய முடியாது. நாங்கள் இங்கே இருந்து பழகினால அங்கே போய் யாரை போய் பார்க்க வைக்க அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒவ்வொரு கஷ்டத்தை நினச்சி எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. அதாவது எங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க, ஆதார் அட்டை கொடுத்துருக்குறாங்க, பேன் கார்டு இங்கே தான் இருக்குது. ஓட்டு போட உரிமை கூட எங்களுக்கு கொடுத்து எல்லா இதுவும் பண்ணி கொடுத்த இந்த இடத்துல இருந்து எங்களை இப்போ போக சொல்லும்போது எங்களுக்கு நாங்கள் இங்கே எங்கே போகிறது? இப்போ 85ல் இங்கே வந்தாச்சு. எப்படி இப்போ இந்த இடத்த விட்டு போகணும் முங்கையில் நமக்கு வந்து வேதனையாக தான் இருக்குது. அவன் எப்படினாலும் நமக்கு இந்த எப்படியாப்பட்ட இடம் கிடைக்காது. ഞാനും വന്ന് 30 വർഷമായിട്ട് എൻ പിള്ളേരുടെ പഠിപ്പ്, എൻ പിള്ളേരുടെ എല്ലാ കാര്യത്തിനും അവർ ലീവ് 2 നാൾ ലീവാണെങ്കിലും അവർക്കും ഇങ്ങനെ ഈ വീട്ടിലേക്ക് தான் வரணும். ரேஷன் கார்டு, ஓட்டை ஐடி, எங்களுக்கு ஆதார் அட்டை, எங்களுக்கு எல்லாமே இங்கே தான் இருக்குது. நல்லபடியாக தான் சம்பளம் உங்களுக்கு எல்லாம் ஆமாம், சம்பளம்லாம் பிரச்சனையே கொடுத்து. கிடையாது. இந்த பணம் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கா? எங்களுக்கு போதுமானது இல்லை. இப்போ எனக்கு பென்ஷனுக்கு வயசு ஆகலை, 55 தான் ஆகுது. 58ல் தான் பென்ஷன் கிடைக்கும். அப்போ நாங்கள் பென்ஷன் ஃபுல் பென்ஷன் கிடைச்சா கூட ஒரு 4000 பக்கம் வரும். வீட்டுக்காரருக்கு வந்து இப்போ 3000 ரூபா பென்ஷன் கிடைக்கும், 3200 கிடைக்கும். இதை வச்சு நம்ம இப்போ இங்கே வந்து நாங்கள் வேலை பார்த்துட்டு நாங்கள் எல்லா செலவழிப்போம் தெரியாது. ஊர் நாட்டில் போய் இந்த 2000க்குள்ளே பென்ஷன் தான் வாங்கணும். இந்த வீடு கொஞ்சம் வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ மேலே இப்போ இங்கே கம்பெனியில் கொடுக்க பைசா வச்சு வீடு கட்டிடுவோம். திருப்பி எங்களுக்கு வருமானம் வேறு இல்லையேன்னு நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3000 ரூபா பென்ஷன் கொடுக்காங்க. அந்த 3000 பென்ஷனை வச்சு என்ன செய்ய முடியும்? ஒரு நல்லது கெட்டதுக்காக நம்ம போகிறோம்னு வைங்க, அது எல்லாம் காணாது தான். என்ன செய்ய? நம்ம அதைத்தான் வச்சு எல்லாம் சமாளித்து சாப்பாடு பிள்ளைகளை பார்க்கணும், நல்லது கெட்டது எல்லாம் பார்க்கணும். ഞങ്ങൾ ഒരു വാടകയ്ക്ക് ഒറ്റയ്ക്ക് ഒരു വീട് എടുത്താലും 1 ലക്ഷം 2 ലക്ഷം കേൾക്കാം. அந்த 2 லட்சத்துக்கு நாங்கள் எங்கே போகலாம்? இவர் தருന്ന பைசைக்கு பிள்ளைகளோட படிப்புக்கும் பிள்ளைகளுக்குள்ளது கடத்தில் தான் அப்படியும் கிடக்கு. அதனால எங்களுக்கு ஒரு வழியும் இல்லை. இப்போ வீடு இல்லாதவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கணும்னா கவர்மெண்ட்டிட்ட என்ன கோரிக்கை வைப்பீங்க? கவர்மெண்ட் என்னத்தை அவங்க பண்ணாப்புல அதை ஒன்றும் தெரியல. எங்களுக்கு அரசாங்கம் பார்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் வீடுகளோ இடங்களோ பார்த்து எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருக்கும். எங்களுக்கு கோடான கோடி நன்றியாகவும் இருக்கும். இதுக்கு அவங்க தலையிடாத மாதிரி தான் இருக்குது. அது ஒன்று தான் ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. തമിഴ്നാട്ടിൽ ഞങ്ങൾക്ക് എങ്കിലും ഞങ്ങൾക്ക് ഒരു 3 സെൻറ്റ് സ്ഥലം ഒരു കുടിൽ വെച്ച് തന്നാലേ ഞങ്ങളുടെ കക്ഷി പ്രകാരം ഞങ്ങളുടെ ഗവൺമെൻറ് പ്രകാരം ഞങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും തന്നാൽ ഞങ്ങൾക്ക് അത്രയും ഉദവി. அவ்வளோ உதவி ഞങ്ങൾക്ക് നിങ്ങൾ ചെയ്യാൻ முடிஞ்சால் நீங்கள் എന്തെങ്കിലും செய்யுங்க. அவ்வளோதான் ഞങ്ങൾക്ക് ഉള്ളത്. പിന്നെ ഞങ്ങളുടെ പിള്ളേർക്ക് ഒരു നാൾ ലീവാണ് ഞങ്ങൾ തമിഴ്നാട്ടിൽ தான் வரணும். இங்கே தான் ഞങ്ങൾ കേരളയിൽ വന്ന് ഞാൻ 30 வருஷம் எங்கள் மாமி மாமா எங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் இங்கே வேலை பார்த்தவர் தான். அவரு இங்கே தான் வச்சிருக்கு. தாத்தா பாட்டி எல்லாம் இறந்ததும் இங்கே தான் ഞങ്ങൾ வச்சிருக்கு. അവരിനെയും വിട്ട് ഞങ്ങൾ പോകണം. ഞങ്ങൾക്കും പല കാര്യങ്ങളും இருக்குது. அதனால ഞങ്ങൾക്ക് ഒന്നുമേ ഞങ്ങൾക്ക് சொத்து சுகம் ഞങ്ങൾക്ക് ஒன்றுமே இல்லை. அந்த நாள் வேலை பார்த்து அந்த நாள் ஜீவிச்சு இவ்வளோ நாள் நாங்கள் இருந்திருக்கேன்.
பெரிய கஷ்டம் தான். அழக்கூடாது, சந்தோஷமா போகணும். அழாது. அழக்கூடாது, சந்தோஷமா போறது. என்ன பண்ணாலும் உள்ள கீழே உள்ள ஆளை கொண்டு வருவாங்க. சாமெல்லாம் எல்லாரும் பேசுனதில் வந்து நமக்கு புரிஞ்சிருக்கும் என்னென்னா அவங்க வந்து சூழ்நிலையை வந்து ஏற்றுக்கிறாங்க. இதுதான் ஃபேக்ட்டு, இதுதான் இதுன்னு வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிட்டு யாரும் அதுக்கு எதிராக போராடலை, ஒன்றும் செய்யலை. அவங்களோட வலிகள் வந்து ரொம்ப நம்மளும் உணர முடியுது. இங்கே வரும்போது வந்து நம்மளுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது, இந்த ஏரியா பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வலிகளை வந்து உணர முடியுது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு போயிட்டு நல்ல ஒரு லைஃப், நம்ம ஊருக்குள்ளே வரும்போது நல்ல ஒரு லைஃப் கிடைக்கட்டும்னு நம்ம வந்து பிரார்த்திப்போம். நம்ம வந்து அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம். நம்மளும் இதே மாதிரி எஸ்டேட்லேருந்து வந்தவங்களை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன விதத்தில் கூட ஹர்ட் ஆகாமல் நம்ம கொஞ்சம் பார்த்துக்குவோம். நம்மளுக்கு பக்கத்து வீட்டில் கூட எதிர்பார்க்கலாம், பக்கத்து வீட்டில் கூட அவங்க வந்திருக்கலாம், இந்த மாஞ்சோலையிலேருந்து பக்கத்து வீட்டில் கூட வந்திருக்கலாம். அவங்கள வந்து நம்ம வந்து பாசிட்டிவான ஒரு திங்கிங் கொடுத்து அவங்களோட வலிகளிலிருந்து நம்ம கொஞ்சம் மீட்டெடுப்போம். ஓகே, பாய்.